Hi friends, this is YouTube for Learning. இந்த வீடியோவில் எப்படி ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஒன்று பைத்தான் ப்ராம்ப்ட். அதுதான் ரன்னிங் பைத்தான் இந்த இன்டராக்டிவ் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்தான் செல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லை ரெப்பல் REPL அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது டாஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ப்ராம்ப்ட்லையும் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். அது போக IDE இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், இதுலேயும் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஓகே, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த IDEயில் தான் ரன் பண்ணுவாங்க. இது இல்லாமல் ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணுற மாதிரியான ஒரு முறையும் இருக்குது. வெப் அப்ளிகேஷன்லேயும் பைத்தானை ரன் பண்ணலாம். இந்த மீன் டைம் க்ளவுடு அதை யூஸ் பண்ணியும் பைத்தானை ரன் பண்ண முடியும். அப்புறம் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு, அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ் லைக் QGIS, இது மாதிரியான சாஃப்ட்வேரில் பைத்தானை ரன் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் மொபைல் ஆப்ஸ் மூலமாகவும் பைத்தானை ரன் பண்ண முடியும். இப்படி பல வழிகளில் பைத்தான் ரன் பண்ணலாம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பைத்தான் ப்ராம்ப்ட், அதில் எப்படி ரன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கமாண்ட் லைனில் எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் கமாண்ட் லைனில் தான் இனிமேல் வர ப்ரோக்ராமில் எல்லாத்துலேயும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ முதல் பைத்தான் ப்ராம்ப்டில் எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பைத்தான் ப்ராம்ப்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சர்ச்சில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே இந்த பைத்தான் ப்ராம்ப்டில் தான் ஓப்பன் ஆகும். இந்த பைத்தான் ப்ராம்ப்ட் வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான் இருக்கும். இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோட ஃபாண்ட் சைஸை நீங்கள் கூட்டிக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எப்படி கர்சர் சைஸ் எப்படி இருக்கணும், தென் எடிட்டர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கணும், டெக்ஸ்ட் செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது போக உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லே அவுட் எப்படி வேணும் அப்படிங்கிறதை டிசைட் பண்ணலாம். கலர்ஸ், ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும், ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் கலர் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இதில் ஒரு கமெண்ட், ஒரு ஃபங்க்ஷனை, பைத்தானில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கலாம். This is first Python program in ETT. இந்த மாதிரி கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் தட்டினீங்கன்னா that statement will be print. இதை வந்து இன்டராக்டிவ் மோடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு கமெண்டாக கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு பெட்டர் வே டு ரன் த எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பைத்தான் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நோட்பேடை ஓப்பன் பண்ணணும். நோட்பேடை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஜஸ்ட் பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். This is the first program, first Python program. Python program in ETT. இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதை நான் சேவ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் இதை எங்கே சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். இதில் Pன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் நீங்கள் நேம்ஸ் வந்து எந்த நேம்னாலும் நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் F1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். F1.py. பைத்தான் ப்ரோக்ராம் எப்பயுமே PY அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் ஆகும். ஸோ அதையும் கொடுத்தாச்சு. ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கீழே கொடுக்கணும். சேவ் டைப் வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. சேவ்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா
அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அங்கே உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும். இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த அட்ரஸ் பார்னு சொல்லுவாங்க, இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு சிஎம்டி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். சிஎம்டி இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் கிரியேட் ஆயிரும். இதோட ப்ராப்பர்ட்டிஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதோட ஃபாண்ட் சைஸை நீங்கள் கூட்டலாம். அதோட பேக்ரவுண்ட் கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பைத்தான் ப்ராம்ப்ட்ல பண்ண மாதிரி இதையும் பண்ண முடியும் உங்களால். ஸோ இது அடுத்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது மாறிடும். இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f1.py இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிரும். This is the first Python program in U2T. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அடுத்து that's all about the first program in Python. Thank you for watching.